Here it is written in Luke 12:47 and 48, the servant who knows the master's will and does not get ready or does not do what the master wants will be beaten with many blows. But the one who does not know and does things deserving punishment will be beaten with few blows. எஜமானுடைய சித்தம் கிருபையினால பரிசுத்தவான்களை குறித்த தேவ சித்தம் நீங்கள் மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபமாக வேண்டும் என்ற சித்தத்தை அறிந்தும் அதற்கு ஆயத்தமாயிராமலும் அதற்குரிய சத்தியங்களை அறிந்தும் அதை கைக்கொண்டு ஜீவிக்காமல் இருந்தால் நீங்கள் அறிந்து செய்கிறபடியால் உங்களுக்கு அநேக அடிகள் அப்படின்னா பூரணமான 100% ஆக்கினி தண்டனை கிடைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. In this verse we can find the truth, the master's will. What is the master's will? The master's will is that the bride should prepare for his new holy Jerusalem. So if the person understand this truth and even understanding the truth, not obeying the truth, even after knowing the truth, not obeying, get ready for the truth, then that people will receive the punishment which will be 100% of punishment. ஆட்டுக்குட்டியாவுடைய மனைவியாய் மணவாட்டின் காலத்தில் எழும்பாமல் இருக்கின்ற சத்தியத்தை சரியாய் தெரியாமல் இருந்த, ஆனால் வேதத்திலே அதை குறித்து எழுதப்பட்டிருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி போன்ற அப்போஸ்தலர் எழுதப்பட்டும் கூட அதுக்குரிய விளக்கங்கள் கிடைக்கவராய் கிருபையின் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மணவாட்டி குறித்தும் மறுரூபத்தை குறித்தும் அதனுடைய நடவடிக்கைகள் முழுமையாய் அறியாதபடியால் அவர்களுக்கு அறியாமல் செய்த பாவங்கள் நிமித்தமாய் சில அடிகள் கிடைக்கும் என்று கொஞ்சம் தண்டனை கிடைக்கும் என்று சொல்கிறார். Here also it says at the time of the Son of Man that these truths were not revealed in full about the truth of bride and the truth of glorification and transfiguration. Because of that the punishments will be reduced for them than the punishment which will be given to the people who know the master's will and not doing that. லூக்கா 12:48 அறியாதவனாயிருந்து மறுரூபத்தின் மையமின் சாயலை அறியாதவனாயிருந்து ஆனால் நியாயத்தீர்ப்பை கண்டு பாவம் செய்தவனுக்கு சில அடிகள் அடிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. But the 48th verse says, but the one who does not know the truth about the glorification and transfiguration of the bride and does things deserving for punishment will be beaten with few blows. கிருபையின் காலத்தின் ஆரம்பத்தில் இருந்தவர்களுக்கு மணவாட்டின் மகிமையின் சத்தியங்கள் எழுதப்பட்டிருந்தது, ஆனால் அதை குறித்த பூர்ணமான அறிவு இல்லாமல் குறைந்த அறிவை உடையவர்களாய் இருந்தபடியால் அதற்கு ஆயத்தமாகவில்லை. ஆனபடியால் அறியாதிருந்து ஆனால் நியாயத்தீர்ப்புக்குரியவர்களாய் இருக்கக்கூடிய அவர்களுக்கு சில அடிகள் கொஞ்சம் தண்டனை தான் கிடைக்கும். People who lived in the period of grace, in the beginning of the period of grace, were given this truth but they could not understand it in full, so their punishment will be few. அப்படினால் சத்தத்தை கேட்கிற அருமையான ஆவிக்குரிய மண்டலமே மணவாட்டி சபையே, if then the people of God who hear this voice of God, all the spirit world, all the spirit realm, அந்தந்த காலத்தில் வெளிப்பட்ட வெளிச்சத்துக்கு ஏற்றபடி ஜீவிக்காமல் துணிகரமாய் கீழ்ப்படியாதவாய் வாழுகிறவர்களுக்கு அந்தந்த காலத்துக்குரிய தண்டனைகள் வித்தியாசமான நிலையிலே அவர் அனுபவிக்க போகிறார்கள். We could understand about this truth. The people who lived at the different period times, who were lived as sinners, their punishments also was varied and differentiated. எவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ, எவர்களுக்கு பூர்ண பரிசுத்த மகிமையின் மறுரூப சாயல் சத்தியம் கொடுக்கப்படுகிறதோ, அதை அறிந்த பின்பு அதற்கு கீழ்ப்படிய மறுத்தால் அநேக அடிகள் சகிக்க முடியாத பூர்ணமான 100% அக்கினியின் ஆக்கினையின் தண்டனை நரகத்திலே காத்திருக்கிறது. For anyone who have been given much will be demanded. For the one who entrusted with much
much will be asked. So much things about the truth of bride have been given to this last day generation of this time. So the truth has been given in full measure. So much has been given unto you, and so much will be expected from you. அறிந்து செய்கிறவன் அநேக அடிகள் தாடிக்கப்பட போகிறான். Person who do the things after being know will be beaten more. கிருபையின் காலத்தின் இறுதி வேளையிலே அல்லது மாட்டுக்குட்டியான மனைவியாய மனவாட்சியானவள் பூர்ண ரூபதியாய் ஆயத்தப்படும்படியான சத்தியங்கள் கொடுக்கப்பட்ட பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபையிலே சத்தியத்தை கேட்டும் அதற்கு கீழ்ப்படிய மனமற்ற ஒருவேளை நீங்கள் பின்மாற்றக்காரர்களாய் வணங்காக்கள் துள்ள பொல்லாத ஊழியர்களாய் கள்ள விசுவாசிகளாய் துணிகரமாக வாழ்விருந்தால் பூரமான தண்டனை என்ற நிலை எதுவோ அது மனவாட்டி சபையில் வாழ்ந்து பின்மாற்றமடைய ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. As we are living in the end time of God's period of grace, so God has revealed the fuller truth about the bride church. Because it is already revealed to the bride church believers or ministers cannot escape from understanding the truth. So after even know the truth and commit the same, that people will be beaten with much blows. மனவாட்டின் காலமாய் மனவாளனை சந்திக்க ஆயத்தமாக கூடிய இந்த காலத்தின் சத்தியத்தை மனவாட்டி சபை மூலமாய் அறிவிக்க கேட்டோம் அதற்கு செவி கொடுக்க விருப்பமில்லாமல் ஜீவிக்க விருப்பமில்லாமல் ஆகடியம் பண்ணவும் பரியாசம் பண்ணவும் எதிர்த்து பேசவும் கீழ்ப்படிய மறுத்து வாழுகிற ஆவிக்குரிய மண்டலத்தில் அத்தனை பேருக்கும் அறிந்தும் கீழ்ப்படிய மனமற்றபடியால் அநேக பூர்வமான அடிகள் கிடைக்க காத்திருக்கிறது. Even today this truth, the full truth about the bride church being preached unto you, even today it is the last period of God's coming. The bride has to prepare herself for the glorious appearance of the Lord. The truth has been already preached unto you. Even after hearing this truth, if you harden your heart or if you scoff at this truth, if you speak ill about this truth, if you speak against this truth, then you will receive the 100% of punishment. You will be received the much blows against you. வெளிப்படுத்தல் 22 12 வசனத்தின்படி இரண்டாவது வருகின்ற நியாய தீர்ப்பு காலம் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது என்று இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். According to Revelation 22 verse 12, God's judgment is very near. He says, my reward is with me. I will give to each person according to what they have done. நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு அக்கினியின் தண்டனை நரகத்திலே அடைவிடாதபடி தடுப்பதற்காக கிறிஸ்து இயேசு ரத்தத்தால் சுய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபை ஆவியை எழுப்பி வளர்த்துக் கொண்டு அவளை நம்பி தன் பொக்கிஷமாய் சக்திகள் அனைத்தும் கொடுத்து கொண்டிருக்கிறார். God had a plan, this plan to even this last days, that people should not be distracted and destroyed by not knowing these truths. So that's why God has raised even in the last days the holy new Jerusalem as a bride church, as his own bride. So God is trusted over this church and preaching the last day truths. So let us hear these truths and accept the truth and become the bride of the bridegroom. கிருபையின் ரட்சிப்பின் காலம் நிறைவு வரும் வேளை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. It's the time for the fulfillment of the salvation of grace. ஒருவேளை இந்த காலத்தில் சத்தியத்தை ஏற்க மறுத்து மனவாட்டி சபை பூர்ண மறுமணிந்து விடும் என்றால் உங்களுடைய நிலை
மகா பரிதபிக்கக்கூடிய நிலையாக போகிறது. In a way, if the truth which is preached in this bright church be obeyed to the Lord and be acceptable by the Lord and taken by the Lord as the bride, then rest of you will be, your condition will be very pitiful. மகிமையின் மறுரூப சாயல் அணிந்து கொள்வதற்குரிய பூர்ண சத்தியத்தை மணவாட்டி சபையில் கொடுத்து உலகத்திற்கு அறிவிக்க கட்டளை பெற்ற சபை கைக்கொண்டு பூர்ணரூபதியாய் அது ஆயத்தமாயி ரகசியவரை நடந்துவிடும் என்றால் அவற்றில் பங்கு வராத உங்கள் அனைவருக்கும் ஐயோ 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 என்று வேதம் சொல்கிறது. This bright church which is receiving these greater truths about glory, getting glory and getting transfigured, this preaching, these truths are preached in this bright church and through this bright church to all over the world. If at all the secret coming of the Lord appears and this bright church gets into the Lord, the other people, other people who are not obeying to this voice of the Lord, then your condition will be called by the Lord, woe, woe, woe unto you.